ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் தமிழ் சினிமாவில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆரகன் டைரக்டர் அருண் கேஆர் டைரக்ஷனில் மைக்கேல் தங்கதுரை கவிப்பியா ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோக்காக ஹீரோயின் எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க, அந்த அளவுக்கு டீப் லவ். ஹீரோவோட பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு வேலை ஒன்று கிடைக்குது, அதிக சம்பளத்தில் ஒரு வேலை ஒன்று கிடைக்குது. அது என்ன வேலை அப்படின்னா, காட்டுக்குள்ள ஒரு வயசானவங்களை பார்த்துக்கிற வேலை. அந்த ஒரு வேலைக்காக ஹீரோயின் போகணும் முயற்சி பண்ணுறப்போ ஹீரோ தடுக்கிறாரு. நீ இதுக்கெல்லாம் போகாத, அப்போ அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறாரு. பட் இருந்தாலும் அதை மீறி அவங்க பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுற ஹீரோயின் அந்த வேலைக்கு போகிறாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு நடக்கிற மர்மமான விஷயங்கள் தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட மெயின் ஹைலைட் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பட்ஜெட்டில் இப்படி ஒரு ஸ்டோரியை எக்ஸிக்யூட் பண்ணதுங்கிறதே பெரிய விஷயம். அவங்க எடுத்துக்கிட்ட ஐடியாவை கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பட்ஜெட் இவ்வளோ தான், அதுக்கு எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான டெலிவரி கொடுக்க முடியுமோ ஹானஸ்ட்டாக இந்த டீம் அந்த டெலிவரி கொடுத்துருக்காங்க. அதுவே இந்த படத்தில் ரொம்ப பெரிய விஷயம். ஆக்டிங் வைஸும் சரி, மொத்த கேஸ்ட் அண்ட் க்ரூவோட பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, எல்லாருமே ரொம்ப அழகாகவே நடிச்சிருப்பாங்க. இந்த டீமில் ஒர்க் பண்ண சவுண்ட் இன்ஜினியர்லேருந்து, டைரக்ஷன்லேருந்து, சினிமோட்டோகிராஃபிலேருந்து எல்லாருமே இந்த படத்துக்கு, இந்த கதைக்கு, இந்த ஒரு பட்ஜெட்டுக்கு எந்த அளவுக்கு நேர்மையான ஒரு ஒர்க்கை கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஹானஸ்ட்டாக ஒரு ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்கில் இதுதான் அந்த கதை, இப்படி தான் அது போகும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்படியே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கும். இன்டர்வல்லேருந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே எதிர்பாராத ஒரு ஸ்டோரி லைனோட நல்ல தரமான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லராக அந்த படத்தை கொடுத்துருப்பாங்க. அதுதான் அந்த படத்தோட மெயின் ஹைலைட்டு. முக்கியமாக அந்த படத்தை ஸ்டார்டிங்லேயே ஒரு ஸ்டோரி நரேஷன் கான்செப்ட் ஒன்று வரும். அதாவது அதுதான் அந்த படத்தோட ஒரு கீ பாயிண்ட். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த மொத்த படமுமே நகருது. அந்த ஸ்டோரி லைனுக்கு ஒரு டீசென்ட் அனிமேஷனோட அந்த கதையை அழகாக நரேட் பண்ணுவாங்க. சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ் எல்லாமே இந்த மூவிக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதை டீசெண்டாக அழகாக டெலிவரி பண்ணியிருக்காங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் மைக்கேல் தங்கதுரையும் சரி, கவிப்பிரியாவும் சரி, அவங்க சைட்லேருந்து ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்திலே மொத்தமாக ஒரு 5 கேஸ்ட் தான், அவங்கள சுற்றி தான் அந்த படம் ஃபுல்லாக நகர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ நிறைய கேஸ்ட் இல்லாமல் அந்த 5 கேஸ்டோட பர்ஃபார்மன்ஸை வச்சு மையமாக வச்சு இந்த படத்தை கொண்டு போகிறதுனால இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக அந்த படத்தை டெலிவரி பண்ணுறதுக்காக இந்த டீம் அவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பட்ஜெட்டில் இப்போ படத்தை டெலிவரி பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம் தான். இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒரு பட்ஜெட் கிடச்சிருந்தா இன்னும் ஒரு லார்ஜ் ஸ்கேலில் அந்த படம் இன்னும் சூப்பராக அவங்க டெலிவரி பண்ணியிருப்பாங்க. இந்த ஆரகன் மூவி இப்போ தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு நல்ல மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி நீங்கள் தேட்டரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட நீங்கள் தேட்டரில் பாருங்க, நல்ல படம் தான். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு அவங்களோட டிக்கெட் புக் பண்ணி இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க. மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸை பற்றி நீங்கள் தமிழில் நிறைய தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன படம் வேணுங்கிறத நீங்கள் ஃபுல்லாக கமெண்ட் பண்ணுங்க. அதை ஃபுல்லாக லிஸ்ட் எடுத்து நான் அடுத்தது மூவிஸாக கொடுத்துட்டு இருக்கேன். நம்ம இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.